வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் அத்தியாயம் 47 ராவண திக்காரா ராவணனை திக்கரிப்பது. சப்தசத்வாரிம்ஷः सर्गः 47வது சர்க்கம். ராவண திக்காரः ராவணனை திக்கரிப்பது. रावणेन तु वैदेही तथा पृष्टा जिहीर्षत परिव्राजकलिङ्गेन शशंसात्मानमङ्गना. परिव्राजकलिङ्गेन सन्न्यासी वेषं पूण्ड जिहीर्षता திருடிச்செல்ல உத்தேசம் கொண்ட ராவணேன ராவணனால் ததா மேற்கண்டவாறு பிரஷ்டா வினாவப்பட்ட அங்கனா ஸ்திரீயாகிய வைதேகி வைதேகியார் ஆத்மானம் தோ தனக்குள்ளேயே சசம்ச ஆலோசித்தாள். சந்நியாசி வேஷம் பூண்டு திருடிச் செல்ல உத்தேசம் கொண்ட ராவணனால் மேற்கண்டவாறு வினாவப்பட்ட ஸ்திரீயாகிய வைதேகியார் தனக்குள்ளேயே ஆலோசித்தாள். பிராஹ்மணாச்சாதிதிச்சாயம் மனுக்தோ ஈஷபேதமாம் இதி த்யாத்வா முகூர்த்தம் தோ சீதா வச்சனமப்ரவீத். सीता सीता देवी अयम इवर अतिथिः अतिथि च மேலும் பிராமணः च அந்தனர் அனுக்தः பதில் சொல்லப்படாதவராகில் மாம்சபேத்த என்னை சபிப்பார். இதி என்று முகூர்த்தம் கொஞ்ச நேரம் தியாத்வா து ஆலோசனை செய்துவிட்டு வச்சனம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் அருளிச் செய்தனள். சீதா தேவி இவர் அதித்தி மேலும் அந்தனர் பதில் சொல்லப்படாதவராகில் என்னை சபிப்பார் என்று கொஞ்ச நேரம் ஆலோசனை செய்துவிட்டு பின்வரும் சொல்லை அருளிச் செய்தனள். दोहेता जनकस्याहं मैथिलस्य महात्मनः सीता नाम्नास्मे भद्रं ते रामभार्या द्विजोत्तमा. द्विजोत्तमा ब्राह्मण उत्तमरे अहं நான் மைத்திலஸ்ய மித்திலைக்கு அரசனாகிய மகாத்மனः மகாத்மாவான ஜனகஸ்ய ஜனகரின் துஹிதா பெண் ராமபார்யா ராமரின் மனையாள். சீதா நாம்னா அஸ்மி சீத்தை என்பது என் பெயர். தே பத்ரம் தங்களிடமிருந்து க்ஷேமம் உண்டாகட்டும். பிராமண உத்தமரே நான் மிதிலைக்கு அரசனாகிய மகாத்மாவான ஜனகரின் பெண் ராமரின் மனையாள். சீத்தை என்பது என் பெயர். தங்களிடமிருந்து க்ஷேமம் உண்டாகட்டும். உஷித்வா த்வாதச சமா இக்ஷ்வாகூணாம் நிவேஷனே भुञ्जानामानुषान् भोगान् सर्वकामसमृद्धिनी. இக்ஷ்வாகூணாம் இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்களுடைய நிவேஷனே நகரில் மானுஷான் சிறந்த போகான் போகங்களை புஞ்சானா அனுபவித்து கொண்டு சர்வகாம சம்ருத்தினி எல்லா மனோரதங்களும் நிறைவேறப் பெற்றவளாய் 12 சமாகா வருஷங்கள் உஷித்வா வசித்தேன். இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்களுடைய நகரில் சிறந்த போகங்களை அனுபவித்து கொண்டு எல்லா மனோரதங்களும் நிறைவேறப் பெற்றவளாய் 12 வருஷங்கள் வசித்தேன்.
ततस्त्रयोदशे वर्षे राजमन्त्रयतः प्रभुः अभिषेचयितुं रामं समेतो राजमन्त्रिभिः ततः அதன்மேல் त्रयोदशे 13வது வருஷே வருஷத்தில் பிரபுவான ராஜா சக்கரவர்த்தியார் ராஜமந்திரிபிஹி ராஜமந்திரிகளோடு சமேதக கூடினவராய் ராமம் ஸ்ரீராமருக்கு அபிஷேச்சயித்தும் யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வைக்க அமந்திரயத கருதினார். அதன்மேல் 13வது வருஷத்தில் பிரபுவான சக்கரவர்த்தியார் ராஜமந்திரிகளோடு கூடினவராய் ஸ்ரீராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வைக்க கருதினார். தஸ்மின் சம்பிரியமானே தோ ராகவஸ்யாபிஷேச்சனே கைகேயீ நாம பர்த்தாரம் மமார்யாயாச்சதே வரம். ராகவஸ்ய ஸ்ரீராமருடைய தஸ்மின் அந்த அபிஷேச்சனே பட்டாபிஷேகம் சம்பிரியமானே து ஆரம்பிக்கப்படுகையில் மம ஆர்யா எனது மாமியாகிய கைகேயி நாம கைகேயி என்பவள் பர்த்தாரம் தனது கணவரிடம் வரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த வரத்தை யாச்சதே யாச்சித்தனள். ஸ்ரீராமருடைய அந்த பட்டாபிஷேகம் ஆரம்பிக்கப்படுகையில் எனது மாமியாகிய கைகேயி என்பவள் தனது கணவரிடம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த வரத்தை யாசித்தனள். பிரதிக்ருஹ்யதோ கைகேயி ஸ்வஷுரம் சுக்ருதேன மே மம பிரவ்ராஜனம் பர்த்தோர்பரதஸ்யாபிஷேச்சனம் द्वावयाचत भर्तारं सत्यसन्धं नृपोत्तमम्. கைகேயி தேவியார் மேஸ்வசுரம் எனது மாமனாரே சுக்ருதேன தர்மபாசத்தால் பிரதிகிருஹ்ய பலாத்கரித்து மம பர்த்துஹு எனது கணவனாருக்கு பிரவ்ராஜனம் காடேரலையும் பரதஸ்ய பரதனுக்கு அபிஷேச்சனம் அபிஷேகத்தையும் துவௌத்து ஆகிய இவ்விரண்டையும் சத்யசந்தம் சத்யசந்தரான நிருப்போத்தமம் சக்கரவர்த்தியாகிய பர்த்தாரம் தன் கணவரிடம் அயாச்சத பின்வருமாறு கேட்டனள். கைகேயி தேவியார் எனது மாமனாரை தர்மபாசத்தால் பலாத்கரித்து எனது கணவனாருக்கு காடேரலையும் பரதனுக்கு அபிஷேகத்தையும் ஆகிய இவ்விரண்டையும் சத்யசந்தரான சக்கரவர்த்தியாகிய தன் கணவரிடம் பின்வருமாறு கேட்டனள். நாத்யே மோக்ஷே ந ச ஸ்வப்ஸ்யே ந பாஸ்யே ச கதஞ்சன ஏஷ மே ஜீவிதஸ்யாந்தோ ராமோ யத்யபிஷிச்யதே. ராமः ராமன் அபிஷிச்யதே யதி அபிஷேகம் செய்யப்படுவானானால் அத்ய இது முதல் ந போக்ஷே உண்ணேன் ந ஸ்வப்ஸ்யே ச உறங்கவும் மாட்டேன் ந பாஸ்யே ச தீர்த்த பானமும் செய்ய மாட்டேன். ஏஷா இது மே எனக்கு ஜீவிதஸ்ய உயிருக்கு கதஞ்சன எப்படியும் அந்தஹ முடிவாகும். ராமன் அபிஷேகம் செய்யப்படுவானானால் இது முதல் உண்ணேன் உறங்கவும் மாட்டேன் தீர்த்த பானமும் செய்ய மாட்டேன். இது எனக்கு உயிருக்கு எப்படியும் முடிவாகும். இதி ப்ருவாணாம் கைகேயீம் ஸ்வஷுரோ மே சமானதः
अयाचतार्थैरन्वर्थैर्न च याज्ञां चखारसा சகாந்தமானதக யாவரிடமும் மரியாதையாய் நடக்கும் மே ஸ்வசுரஹா எனது மாமனார் இத்தி மேற்கண்டவாறு புருவாணாம் பேசும் கைகேயிடம் அன்வர்த்தைகி தர்மத்தோடு இயந்த அர்த்தைகி காரணங்களை கொண்டு அயாச்சத வேண்டிக் கொண்டார். சாச்ச அவளோ யாஜ்ஞா வேண்டுகோளுக்கு ந சக்கார உடன்படவில்லை. அந்த யாவரிடமும் மரியாதையாய் நடக்கும் எனது மாமனார் மேற்கண்டவாறு பேசும் கைகேயிடம் தர்மத்தோடு இயைந்த காரணங்களை கொண்டு வேண்டிக் கொண்டார். அவளோ வேண்டுகோளுக்கு உடன்படவில்லை. मम भर्ता महातेजा वयसा 25 18 वर्षाणि मम जन्मने गण्यते. मम எனது மகாதேஜா அளவு கடந்த ஆற்றலுடைய பர்த்தா வயசா பொழுது 25 25 வயதுடையவர். மம ஜன்மனி நான் பிறந்து 18 18 வருஷாணி வருஷங்கள் என்று கண்ணியத்தே கணக்கிடப்படுகிறது. எனது அளவு கடந்த ஆற்றலுடைய பர்த்தா அப்பொழுது 25 வயதுடையவர். நான் பிறந்து 18 வருஷங்கள் என்று கணக்கிடப்படுகிறது. रामेति प्रथितो लोके गुणवान् सत्यवान् शुचिः विशालाक्षो महाबाहो सर्वभूतहिते रतः. லோகே உலகில் ராமேதி ராம என்கிற பெயராலேயே பிரதிதக யாவராலும் அறியப்பட்டவர். குணவான் திருக்கல்யாண குணங்களுற்றவர். சத்தியவான் சொன்ன சொல் தவறாதவர். சுச்சி பரிசுத்தமூர்த்தி. விஷாலாட்சக பரந்த கண்களுற்றவர். மகாபாகு சர்வபூதயித்தே எல்லா பிராணிகளின் நன்மையில் ரதக ஆசக்தி உள்ளவர். உலகில் ராமா என்கிற பெயராலேயே யாவராலும் அறியப்பட்டவர். திருக்கல்யாண குணங்களுற்றவர். சொன்ன சொல் தவறாதவர். பரிசுத்தமூர்த்தி பரந்த கண்கள் உற்றவர். மகாபாகு எல்லா பிராணிகளின் நன்மையில் ஆசக்தி உள்ளவர். कामार्तश्च महाबाहुः पिता दशरथस्वयं कैकेयप्रियकामार्तं तं रामं नाभ्यषेचयत्. महाबाहुवागं पितावाग्य दशरथ चक्रवर्त्यार स्वयं ताने कामार्तः च காதல் விஷயத்தில் பச்சாத்தாபப்படுகிறவராக ஆகியும் கைகேயிக்கு பிரியக்காமார்த்தம் இஷ்டமானதை பூர்த்தி செய்வதற்காக தம் ராமம் அந்த ஸ்ரீராமரே ந அபியஷேச்சயத் பட்டாபிஷேகம் செய்யவில்லை. மகாபாகுவாகும் பிதாவாகிய தசரத சக்கரவர்த்தியார் தானே காதல் விஷயத்தில் பச்சாத்தாபப்படுகிறவராக ஆகியும் கைகேயிக்கு இஷ்டமானதை பூர்த்தி செய்வதற்காக அந்த ஸ்ரீராமரே பட்டாபிஷேகம் செய்யவில்லை. அபிஷேகாய து பிதோத் சமீபம் ராமமாகதம் கைகேயி மம பர்த்தாரம் இத்யுவாச்ச த்ருடம் வசः.
பிதுஹு தந்தையினது சமீபம் சந்நிதிக்கு அபிஷேகாயத்து அபிஷேகத்திற்காகவே ஆகதம் வந்த மம பர்த்தாரம் எனது கணவராகிய ராமம் ஸ்ரீராமரை பார்த்து கைகேயி தேவியார் திருடம் தீர்மானிக்கப்பட்ட வச்சக நியமனத்தை இத்தி பின்வருமாறு உவாச்ச கூறினாள். தந்தையினது சந்நிதிக்கு அபிஷேகத்திற்காகவே வந்த எனது கணவராகிய ஸ்ரீராமரை பார்த்து கைகேயி தேவியார் தீர்மானிக்கப்பட்ட நியமனத்தை பின்வருமாறு கூறினாள். தவ பித்ரா சமாஜ்ஞப்தம் மமேதம் ஸ்ருணு ராகவா பரத்தாய பிரதாத்தவ்யம் இதம் ராஜ்யம் அகண்டகம். தவ உனது பித்ரா தந்தையால் சமாஜ்ஞப்தம் ஆக்ஞாபிக்கப்பட்டதாகிய இதம் இதை மம சொல்லும் எனக்கு ஸ்ருணு செவிகொடு. ராகவ ராமா இதம் ராஜ்யம் இந்த ராஜ்யமானது அகண்டகம் இடையூறற்றதாய் பரதாய பரதனுக்கு பிரதாத்தவ்யம் கொடுக்கப்பட வேண்டியது. உனது தந்தையால் ஆக்ஞாபிக்கப்பட்டதாகிய இதை சொல்லும் எனக்கு செவிகொடு. ராமா இந்த ராஜ்யமானது இடையூறற்றதாய் பரதனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. त्वया तु खलु वस्तव्यं नव वर्षाणि पञ्च च वने प्रव्रजकाकुत्स्थः पितरं मोचयानृता. त्वया உன்னால் நவ பஞ்ச 14 வருஷாணி ச வருஷங்களும் வனே காட்டில் வஸ்தவ்யம் கலு வசிக்கப்பட வேண்டியதே. காக்குஸ்த ராமா தூ இப்பொழுது பிரவ்ரஜ காடேறு. பித்தரம் தந்தையை அன்றுதாத் பொய்யினின்று மோச்சைய விடுவிப்பாயாக. உன்னால் 14 வருஷங்களும் காட்டில் வசிக்கப்பட வேண்டியதே. ராமா இப்பொழுது காடேறு தந்தையை பொய்யினின்று விடுவிப்பாயாக. ததேத்யுக்த்வா ச தாம் ராமः கைகேயீமகுதோ பயः சக்கார தத்வச்சஸ்தஸ்ய மம பர்த்தா திருடவ்ரதः. அகுதோ பயः எதிலும்மணம் சலியாத ராமः ஸ்ரீராமராகிய மம எனது பர்த்தா ச பர்த்தாவோ திருடவ்ரதः தர்ம அனுஷ்டானத்தில் சலியா பற்றுடையவராகி தாம் அந்த கைகேயை பார்த்து ததா திருவுளப்படியே செய்வேன் இதி உக்த்வா என்று சொல்லி தஸ்யாக அவளது தத்வச்சக அந்த நியமனத்தை சக்கார சிரமேற்கொண்டார். எதிலும் மனம் செலியாத ஸ்ரீராமராகிய எனது பர்த்தாவோ தர்ம அனுஷ்டானத்தில் சலியா பற்றுடையவராகி அந்த கைகேயை பார்த்து திருவுளப்படியே செய்வேன் என்று சொல்லி அவளது அந்த நியமனத்தை சிரமேற்கொண்டார். தத்யான்ன பிரதிக்ருஹ்ணியாத் சத்யம் ப்ரூயான்ன சான்றுதம் ஏதத் பிராஹ்மண ராமஸ்ய விரதம் த்ருவம் அனுத்தமம். பிராஹ்மணா அந்தனரே தத்யாத் அளிப்பார் ந பிரதிக்ருஹ்ணியாத் வாங்கார் சத்யம் உண்மையை ப்ரூயாத் பேசுவார் அன்றுதம் பொய்யை ச ந ஒரு பொழுதும் பேசார். ராமஸ்ய ஸ்ரீராமருடைய அனுத்தமம் ஒப்புயர்வற்ற துருவம் சாஸ்வதமான
விரதம் அனுஷ்டானம் ஏததிது. அந்தனரே அளிப்பார் வாங்கார், உண்மையை பேசுவார், பொய்யை ஒரு பொழுதும் பேசார். ஸ்ரீராமருடைய ஒப்புயர்வற்ற சாஸ்வதமான அனுஷ்டானம் இது. தஸ்ய பிராத்தாத் துவைமாத்ரோ லக்ஷ்மணோ நாம வீரியவான், ராமஸ்ய புருஷவ்யக்ரஹ சகாய சமரேரிஹா. லக்ஷ்மணோ நாம லக்ஷ்மணர் என்பவர், தஸ்ய அவரது, துவைமாத்ரஹ இளைய தாயின் குமாரராகிய, பிராதா தம்பி, சமரே போரில், அரிஹா பகைவர்களை ஒழிக்கும், வீரியவான் தூ வீரியசாலி, ராமஸ்ய ஸ்ரீராமருக்கு சகாயகா திருத்தொண்டு புரியும், புருஷவ்யாக்ரஹா புருஷோத்தமர். லக்ஷ்மணர் என்பவர் அவரது இளைய தாயின் குமாரராகிய தம்பி, போரில் பகைவர்களை ஒழிக்கும் வீரியசாலி, ஸ்ரீராமருக்கு திருத்தொண்டு புரியும் புருஷோத்தமர். சப்ராதா லக்ஷ்மணோ நாம தர்மச்சாரி திருடவ்ரதः, அன்வகச்சத் தனுஷ்பாணயே பிரவ்ரஜந்தம் மயா சஹ. திருடவ்ரதா தர்ம அனுஷ்டானத்தில் உறுதி கொண்டவரும், தர்மச்சாரி தர்ம அனுஷ்டானம் உடையவருமான லக்ஷ்மணோ நாம லக்ஷ்மணர் என்ற சகா பிராத்தா அந்த தம்பி, மயாசக என்னோடு கூட, பிரவ்ரஜந்தம் வனத்திற்கு புறப்படும் வரை, தனுஷ்பாணிகி வில்லேந்தியவனாய், அன்பகச்சத் பின்பற்றி வந்தார். தர்ம அனுஷ்டானத்தில் உறுதி கொண்டவரும் தர்ம அனுஷ்டானம் உடையவருமான லக்ஷ்மணர் என்ற அந்த தம்பி என்னோடு கூட வனத்திற்கு புறப்படும் வரை வில்லேந்தியவனாய் பின்பற்றி வந்தார். ஜட்டிதாபசரூபேன மயா சஹ சஹானுஜः பிரவிஷ்டோ தண்டகாரண்யம் தர்மநித்யோ திருடவ்ரதः. தர்மநித்யக தர்ம நோக்கம் உடையவரும், திருடவ்ரதக சலியா தர்ம அனுஷ்டானம் உடையவருமான அவர், தாபசரூபேன தபசி உருவத்தோடு, ஜட்டை புனைந்தவராய், சகானுஜக தம்பியுடன் கூடியவராய், மயா சக என்னோடு கூட, தண்டகாரண்யம் தண்டகாரண்யத்திற்குள் பிரவிஷ்டக வந்தார். தர்ம நோக்கம் உடையவரும் சலியா தர்ம அனுஷ்டானம் உடையவருமான அவர், தவசி உருவத்தோடு சடை புனைந்தவராய், தம்பியுடன் கூடியவராய், என்னோடு கூட தண்டகாரண்யத்திற்குள் வந்தார். தேவயம் பிரச்சுத் ஆராஜ்யாத் கைகேயாஸ்து கிருதே த்ரயः விசராம த்விஜஸ்ரேஷ்ட வனம் கம்பீரமோஜசா. த்விஜஸ்ரேஷ்ட பிராமண உத்தமரே, தே அந்த வயம் நாங்கள், த்ரயஹா மூவர்களும், கைகேயாஸ்து கிருதே கைகேயின் பொருட்டே, ராஜ்யாத் ராஜ்யத்திலிருந்து, பிரச்சுதாக வெளிப்பட்டவர்களாய், கம்பீரம் வனம் பயங்கரமான காட்டில், ஓஜசா தேஜசால், விச்சராம வாழ்ந்து வருகின்றோம். பிராமண உத்தமரே, அந்த நாங்கள் மூவர்களும் கைகேயின் பொருட்டே ராஜ்யத்திலிருந்து வெளிப்பட்டவர்களாய், பயங்கரமான காட்டில் தேஜசால் வாழ்ந்து வருகின்றோம். சமாஸ்வச முகூர்த்தந்தோ ஷக்யம் வஸ்தும் இஹ த்வயா
आगमिष्यति मे भर्ता वन्यमादाय पुष्कलम् त्वया தங்களாலிய இவ்விடத்தில் முகூர்த்தம் சற்று வஸ்தும் தாமதிக்க சக்கியம் தோ இஷ்டம் இருக்கிறதாயில் சமாஸ்வச இளைப்பாறுவீராக. மே பர்த்தா எனது கணவர் புஷ்கலம் வன்யம் சிறந்த பலாதிகளை ஆதாய எடுத்துக்கொண்டு ஆகமிஷ்யதி இதோ வந்து விடுவார். தங்களால் இவ்விடத்தில் சற்று தாமதிக்க இஷ்டம் இருக்கிறதாயில் இளைப்பாறுவீராக. எனது கணவர் சிறந்த பலாதிகளை எடுத்துக்கொண்டு இதோ வந்து விடுவார். சத்வம் நாம ச கோத்ரம் ச குலம் ச சக்ஷ்வ தத்வதா சஹத்வம் அந்த தாங்கள் நாம ச பெயரையும் கோத்ரம் ச கோத்திரத்தையும் குலம் ச குலத்தையும் தத்வதா சரியாய் ஆச்சக்ஷ்வ தெரிவிக்க வேண்டும். அந்த தாங்கள் பெயரையும் கோத்திரத்தையும் குலத்தையும் சரியாய் தெரிவிக்க வேண்டும். ஏகஸ்ச தண்டகாரண்யே கிமர்த்தம் சரசி த்விஜ த்விஜ அந்தனரே தண்டகாரண்யே தண்டகாரண்யத்தில் ஏகஹாச்ச சீடர்கள் இன்றே கிமர்த்தம் என்ன காரியமாய் சரசி வந்திருக்கிறீர். அந்தனரே தண்டகாரண்யத்தில் சீடர்களின்றி என்ன காரியமாய் வந்திருக்கிறீர். ஏவம் ப்ருவந்த்யாம் சீதாயாம் ராமபத்ன்யாமாபலாம் பிரத்யவாச்சோத்தரம் தீவிரம் ராவணோ ராக்ஷசாதிபஹாம். ராமபத்ன்யாம் ராமருடைய மனைவியாகிய சீதாயாம் சீதை ஏவம் மேற்கண்டவாறு ப்ருவந்த்யாம் மொழிகையில் மாபலகா மகாபலவானும் ராட்சசாதிபக அரக்கர் வேந்தனுமாகிய ராவணக ராவணன் தீவிரம் கர்ண கட்டோரமாயிருக்கிற உத்தரம் பின்வரும் பதில் வார்த்தையை பிரத்யுவாச்ச அவளை பார்த்து சொன்னான். ராமருடைய மனைவியாகிய சீத்தை மேற்கண்டவாறு மொழிகையில் மகாபலவானும் அரக்கர் வேந்தனுமாகிய ராவணன் கர்ணகட்டோரமாயிருக்கிற பின்வரும் பதில் வார்த்தையை அவளை பார்த்து சொன்னான். ஏன வித்ராசிதாலோகாஸ் தேவாசுர பன்னகாः அஹம் ச ராவணோ நாம சீதே ரக்ஷோ கணேஸ்வரः. சீதே சீதே ஏன எவன் ஒருவனால் ச தேவாசுர பன்னகாः தேவர்கள் அசுரர்கள் பன்னகர்கள் உள்பட்ட லோகாக மூவுலகங்களும் வித்ராசிதாக அச்சமுற செய்யப்பட்டனவோ சக அகம் அந்த நான் ராவணோ நாம ராவணன் என்ற ரக்ஷோ கணேஸ்வரः ராட்சச கண மன்னன். சீதேயவன் ஒருவனால் தேவர்கள் அசுரர்கள் பன்னகர்களும் உள்பட்ட மூவுலகங்களும் அச்சமுற செய்யப்பட்டனவோ அந்த நான் ராவணன் என்ற ராட்சச கண மன்னன். त्वां तु काञ्चन वर्णाभां दृष्ट्वा कौशेयवासिनीं रतिं स्वकेषु दारेषु नादे गच्छाम्यनिन्दिते. अनिन्दिते सुन्दरी काञ्चन वर्णाभां
பொன்னிறம் உள்ளவளாயும் கௌஷேயவாசினிம் பட்டாடை உடுத்தியவளாயும் துவாம் உன்னை திருஷ்டுவா து கண்டதுமே ஸ்வக்கேஷோ எனது தாரேஷோ மனைவிகளிடத்தில் ரத்திம் ஆசையை ந அதே கச்சாமி அடையவில்லை. சுந்தரி பொன்னிறம் முற்றவளாயும் பட்டாடை உடுத்தியவளாயும் உன்னை கண்டதுமே எனது மனைவிகளிடத்தில் ஆசையை அடையவில்லை. பஹ்வேனாமுத்தமஸ்திரீனாமாஹ்ருதானாமிதஸ்ததः சர்வாசாமேவ பத்ரம் தே மமாக்ரமஹேஷி பவ. இத்தஸ்ததः ஆங்காங்கிருந்து ஆஹ்ருதானாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற பஹ்வேனாம் பல உத்தம ஸ்திரீனாம் ஸ்திரீரத்னங்கள் சர்வாசாம் எல்லோருக்கும் மம ஏவ எனக்குமே அக்ரமஹிஷி பட்டமஹிஷியாய் பவ ஆகுவாயாக. தே பத்ரம் உனக்கு க்ஷேமம் உண்டாகுக. ஆங்காங்கிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்ற பல ஸ்திரீ ரத்னங்கள் எல்லோருக்கும் எனக்குமே பட்ட மகிழ்ச்சியாய் ஆகுவாயாக. உனக்கு க்ஷேமம் உண்டாகுக. லங்கா நாம சமுத்திரஸ்ய மத்யே மம மகாபுரீம் சாகரேன பரிக்ஷிப்தா நிவேஷ்டா கிரே மூர்தனே. மம எனது மகாபுரி ராஜதானி சமுத்திரஸ்ய சமுத்திரத்தின் மத்தியே இடையிலிருக்கும். லங்கா நாம லங்கை என்பது சாகரேன சமுத்திரத்தால் பரிக்ஷிப்தா நாட்புறமும் சூழப்பெற்றது. கிரி மூர்தனி மலையின் உச்சியில் நிவேஷ்டா அமைய பெற்றது. எனது ராஜதானி சமுத்திரத்தின் இடையிலிருக்கும். லங்கை என்பது சமுத்திரத்தால் நாட்புறமும் சூழப்பெற்றது. மலையின் உச்சியில் அமைய பெற்றது. தத்ர சீதே மயா சார்த்தம் வனேஷோ விஹரிஷ்யசி நச்சாஸ்யாரண்யவாசஸ்ய ஸ்பிருஹயஷ்யசே பாமினி. சீதே சீதே தத்ர அவ்விடத்தில் வனேஷு சோலைகளில் மயா சார்த்தம் என்னோடு கூட விஹரிஷ்யசே பொழுதுபோக்குவாய். பாமினி சுந்தரி அஸ்ய இந்த அரண்யவாசஸ்ய அரண்யவாசத்தை ந ஸ்பிருஹயிஷ்யசி ச விரும்பவே மாட்டாய். சீதே அவ்விடத்தில் சோலைகளில் என்னோடு கூட பொழுதுபோக்குவாய். சுந்தரி இந்த அரண்யவாசத்தை விரும்பவே மாட்டாய். பஞ்சதாசி சஹஸ்ராணி சர்வாபரண பூஷிதாः சீதே பரிச்சரிஷ்யந்தே பார்யா பாவசே மே யதி. சீதே சீதே மே பார்யா எனக்கு மனைவியாக பவசி யதி நீ ஆகிவிட்டால் சர்வாபரண பூஷிதாக எல்லா அவயவங்களிலும் ஆபரணங்கள் அணிய பெற்றவர்களாய். பஞ்சதாசி சகசிராணி 5000 பணிப்பெண்கள் பரிச்சரிஷ்யந்தே பணிவிடை செய்வார்கள். சீதே எனக்கு மனைவியாக நீ ஆகிவிட்டால் எல்லா அவயவங்களிலும் ஆபரணங்கள் அணிய பெற்றவர்களாய் 5000 பணிப்பெண்கள் பணிவிடை செய்வார்கள். ராவணேனைவ முக்தது குப்பிதா ஜனகாத்மஜா பிரத்யுவாச்ச நவத்யாங்கி தமனாத்ருத்ய ராட்சசம்.
ராவணேன ராவணனால் ஏவம் உக்தா இப்படி சொல்லப்பட்ட அனவத்யாங்கி கல்மஷமற்ற மனத்தினாளாய் ஜனகாத்மஜாத்தோ ஜனக்கர் திருமகளோ கோப்பித்தா சினம் கொண்டவளாய் தம் ராட்சசம் அந்த அரக்கனை அநாத்ருத்ய திரஸ்கரித்து பிரத்யுவாச்ச பின்வருமாறு திருவாய் மலர்ந்து அருளினாள். ராவணனால் இப்படி சொல்லப்பட்ட கல்மஷமற்ற மனத்தினாளாய் ஜனக்கர் திருமகளோ சினம் கொண்டவளாய் அந்த அரக்கனை திரஸ்கரித்து பின்வருமாறு திருவாய் மலர்ந்து அருளினாள். மகாகிரிம் இவாக்கம்பியம் மகேந்திர சத்ருஷம் பதிம் மௌததிம் இவாக்ஷாபியம் அஹம் ராமம் அனுவ்ரதா. மகாகிரிமிவ மாமலையை போலவே அக்கம்பியம் அசைக்க ஒண்ணாதவரும் மௌததிம் இவ ஆழ்ந்த கடலை போலவே அக்ஷோபியம் கலக்க ஒண்ணாதவரும் மகேந்திர சத்ருஷம் இந்திரனை நிகர்த்தவருமான ராமம் ஸ்ரீராமராகிய பதிம் கணவரை அகம் நான் அனுவ்ரதா சர்வமுமாய் கொண்டவள். மாமலையை போலவே அசைக்க ஒண்ணாதவரும் ஆழ்ந்த கடலை போலவே கலக்க ஒண்ணாதவரும் இந்திரனை நிகழ்த்தவருமான ஸ்ரீராமராகிய கணவரை நான் சர்வமுமாய் கொண்டவள். சர்வலக்ஷண சம்பன்னம் நியக்ரோத பரிமண்டலம் சத்யசந்தம் மகாபாக்யம் அகம் ராமம் அனுவ்ரதா. சர்வலக்ஷண சம்பன்னம் சகல கல்யாண குணங்கள் நிறைந்தவரும் நியக்ரோத பரிமண்டலம் ஆலமரம் போல் அண்டியவர்களை ஆதரிப்பவரும் சத்யசந்தம் சொன்ன சொல் தவறாதவரும் மகாபாகம் பரிசுத்த மூர்த்தியுமாகிய ராமம் ஸ்ரீராமரே அகம் நான் அனுவ்ரதா சர்வமுமாய் கொண்டவள். சகல கல்யாண குணங்கள் நிறைந்தவரும் ஆலமரம் போல் அண்டியவர்களை ஆதரிப்பவரும் சொன்ன சொல் தவறாதவரும் பரிசுத்த மூர்த்தியுமாகிய ஸ்ரீராமரை நான் சர்வமுமாய் கொண்டவள். மகாபாகும் மகாரஸ்கம் சிம்ஹ விக்ராந்த காமினம் ருசிம்ஹம் சிம்ஹசங்காஷம் அகம் ராமம் அனுவ்ரதா. மகாபாகும் நீண்ட கைகளை உடையவரும் மகோரஸ்கம் அகன்ற மார்பை உடையவரும் சிம்ஹ விக்ராந்த காமினம் சிங்கத்தின் நடை போன்ற நடை உடையவரும் சிம்ஹசங்காஷம் சிங்கத்தை நிகர்த்தவரும் நிருசிம்ஹம் புருஷோத்தமருமாகிய ராமம் ஸ்ரீராமரே அகம் நான் அனுவ்ரதா சர்வமுமாய் கொண்டவள். நீண்ட கைகளை உடையவரும் அகன்ற மார்பை உடையவரும் சிங்கத்தின் நடை போன்ற நடை உடையவரும் சிங்கத்தை நிகர்த்தவரும் புருஷோத்தமருமாகிய ஸ்ரீராமரை நான் சர்வமுமாய் கொண்டவள். பூர்ணச்சந்திரானனம் ராமம் ராஜவத்சம் ஜிதேந்திரியம் பிருத்துக்கீர்த்திம் மகாத்மானம் அகம் ராமம் அனுவ்ரதா. பூர்ணச்சந்திரானனம் முழுமதி போன்ற திருமுக மண்டலம் பெற்றவரும் ராமம் அபிராமரும் ராஜவத்சம் அரசர்களால் குழந்தைகளைப் போல் கொண்டாடப் பெற்றவரும்
ஜிதேந்திரியம் ஐம்புலன்களையும் அடக்கியவரும் பிருத்துக்கீர்த்திம் எங்கும் பரவிய புகழ் பெற்றவரும் ஆத்மானம் மகாத்மாவுமாகிய ராமம் ஸ்ரீராமரே அகம் நான் அனுவ்ரதா சர்வமுமாய் கொண்டவள் முழுமதி போன்ற திருமுக மண்டலம் பெற்றவரும் அபிராமரும் அரசர்களால் குழந்தைகளைப் போல் கொண்டாடப் பெற்றவரும் ஐம்புலன்களையும் அடக்கியவரும் எங்கும் பரவிய புகழ் பெற்றவரும் மகாத்மாவுமாகிய ஸ்ரீராமரை நான் சர்வமுமாய் கொண்டவள் த்வம் புனர்ஜம்புக்கசிம்ஹேம் மாமிஹேச்சசி துர்லபாம் நாஹம் சக்யா த்வயா ஸ்ப்ரஷ்டும் ஆதித்யஸ்ய பிரபாயதா ஜம்புகः த்வம் புனः நரியாகிய நீயோ துர்லபாம் அணுக முடியாத சிம்ஹீம் மாம் பெண் சிங்கமாகிய என்னை இப்பொழுது இச்சசி விரும்புகின்றாய் அகம் நான் துவயா உன்னால் ஆதித்யஸ்ய சூரிய பகவானது பிரபா தேஜசானது யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஸ்பிரஷ்டும் அணுகுவதற்கு ந சக்யா முடிந்தவளன்று நரியாகிய நீயோ அணுக முடியாத பெண் சிங்கமாகிய என்னை இப்பொழுது விரும்புகின்றாய் நான் உன்னால் சூரிய பகவானது தேஜசானது எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அணுகுவதற்கு முடிந்தவளன்று பாதபான் காஞ்ச நான்னூனம் பகோன் பஷ்யசே மந்தபாக் ராகவஸ்ய பிரியாம் பாரியாம் யஸ்த்வம் இச்சசே ராவண 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 ராகவஸ்ய ஸ்ரீராமருடைய பிரியாமிஷ்டையான பாரியாம் மனைவியை யத்வம் எந்த நீ இச்சசி விரும்புகின்றனையோ அந்த மந்தபாக் சர்வமூடனே பகூன் எல்லா பாதபான் மரங்களை காஞ்சனான் பொன்மயமாக பஷ்யசி நூனம் பிரமிக்கின்றனை போலும் ராவணா ஸ்ரீராமருடைய இஷ்டையான மனைவியை எந்த நீ விரும்புகின்றனையோ அந்த சர்வமூடனே எல்லா மரங்களை பொன்மயமாக பிரமிக்கின்றனை போலும் க்ஷுதிதஸ்யேவ சிம்ஹஸ்ய மிருகஷத்ரோஸ்தரஸ்வினः ஆஷீவேஷஸ்ய வதனாத் தம்ஷ்ட்ராமாதாத்துமிச்சசி தரஸ்வினக கொழுத்ததும் மிருகசத்ரோகோ மிருகங்களுடைய சத்ருவும் க்ஷுதிதஸ்ய பசியுடன் இருக்கிறதுமான சிம்ஹஸ்ய சிம்மத்தினுடைய வதனாத் வாயினென்று தம்ஷ்ட்ராமாதாத்தும் பல்லை பிடுங்குவதற்கு இச்சசி நினைக்கின்றனை இவ இது போலவே ஆஷி விஷஸ்ய கொடிய சர்ப்பத்தினுடையவும் கொழுத்ததும் மிருகங்களுடைய சத்ருவம் பசியுடன் இருக்கிறதுமான சிம்மத்தினுடைய வாயினின்று பல்லை பிடுங்குவதற்கு நினைக்கின்றனை இது போலவே கொடிய சர்ப்பத்தினுடையவும் மந்தரம் பர்வதஸ்ரேஷ்டம் பாணிभ्याम् हर्तुमिच्छसे कालकूट विषं पीत्वा स्वस्तिमान् गन्तुमिच्छसि பர்வதஸ்ரேஷ்டம் மலைகளில் பெரிதாகிய மந்தரம் மந்தரமலையை பாணிभ्याम् இரு கைகளாலும் ஹர்த்தும் வேரோடு பிடுங்க இச்சசி விரும்புகின்றனே காலக்கூட்ட விஷம் காலக்கூட்ட விஷத்தை
அமிர்தத்திற்காக மந்திரமலையை மத்தாகக் கொண்டு பார்க்கடலை கடையும் பொழுது முதலில் கிடைத்ததும் எந்த தேவர்களாலும் அணுக முடியாது இருந்ததும் சிவபெருமான் ஒருவரால் பருகப்பட்டதுமாகிய காலக்கூட்ட விஷத்தை பீத்வா குடித்துவிட்டு ஸ்வஸ்திமான் உயிருடன் இருப்பவனாக கந்தும் செல்வதற்கு இச்சசி நினைக்கின்றனே. மலைகளில் பெரிதாகிய மந்திரமலையை இரு கைகளாலும் வேரோடு பிடுங்க விரும்புகின்றனே. காலக்கூட்ட விஷத்தை குடித்துவிட்டு உயிருடன் இருப்பவனாக செல்வதற்கு நினைக்கின்றனே. அக்ஷி சூச்யா பிரம்ருஜசே ஜிஹ்வயா லேடி சக்ஷுரம் ராகவஸ்ய பிரியாம் பாரியாம் அதிகந்தும் த்வமிச்சசி. அக்ஷே கண்ணை சூச்யா ஊசியால் பிரம்ருஜசி துடைக்கின்றனே. ஜிஹ்வயா நாக்கால் க்ஷுரம் கத்தியை லேடி நக்குகின்றனே. சத்வம் இவ்விதமே நீ ராகவஸ்ய ஸ்ரீராமருடைய பிரியாமிஷ்டமான பாரியாம் மனைவியை அதிகந்தும் அணுக இச்சசி நினைக்கின்றனே. கண்ணை ஊசியால் துடைக்கின்றனே. நாக்கால் கத்தியை நக்குகின்றனே. இவ்விதமே நீ ஸ்ரீராமருடைய இஷ்டமான மனைவியை அணுக நினைக்கின்றனே. அவசஜ்ய ஷிலாம் கண்டே சமுத்திரம் தர்த்துமிச்சசே. சூரிய சந்திரமசௌ ச பௌ பாணிभ्यां ஹர்த்துமிச்சசி. கண்டே கழுத்தில் ஷிலாம் பாறையை அவசஜ்ய கட்டிக்கொண்டு சமுத்திரத்தை தர்த்தும் கடக்க இச்சசி நினைக்கின்றனே. சூரிய சந்திரமசோ சூரிய சந்திரனாகிய உபௌச்ச இருவர்களையும் பாணிभ्याம் இரு கைகளாலும் ஹர்த்தும் வேரோடு பிடுங்க இச்சசி நினைக்கின்றனே. கழுத்தில் பாறையை கட்டிக்கொண்டு சமுத்திரத்தை கடக்க நினைக்கின்றனே. சூரிய சந்திரனாகிய இருவர்களையும் இரு கைகளாலும் வேரோடு பிடுங்க நினைக்கின்றனே. யோ ராமஸ்ய பிரியாம் பாரியாம் பிரதர்ஷயித்துமிச்சசி. அந்த நீ ராமஸ்ய ஸ்ரீராமருடைய பிரியாமிஷ்டமான பாரியாம் பத்னியை பிரதர்ஷயித்தும் கெடுக்க இச்சசி நினைக்கின்றனே. அந்த நீ ஸ்ரீராமருடைய இஷ்டமான பத்னியை கெடுக்க நினைக்கின்றனே. அக்னிம் பிரஜ்வலிதம் திருஷ்ட்வா வஸ்திரேணாஹர்த்துமிச்சசே. கல்யாணப்ருத்தாம் ராமஸ்ய யோ பாரியாம் ஹர்த்துமிச்சசி. பிரஜ்வலிதம் கொழுந்துவிட்டு எரியும் அக்னிம் தீயை திருஷ்ட்வா கண்டு வஸ்திரேன வஸ்திரத்தில் ஆஹர்த்தும் எடுத்து செல்வதற்கு இச்சசி நினைக்கின்றனே. யஹ அந்த நீ ராமஸ்ய ஸ்ரீராமருடைய கல்யாண பிருத்தாம் மகாபதிவிரதையாகிய பாரியாம் மனைவியை ஹர்த்தும் அடைய இச்சசி நினைக்கின்றனே. கொழுந்துவிட்டு எரியும் தீயை கண்டு வஸ்திரத்தில் எடுத்து செல்வதற்கு நினைக்கின்றனே. அந்த நீ ஸ்ரீராமருடைய மகாபதிவிரதையாகிய மனைவியை அடைய நினைக்கின்றனே. அயோ முகானாம் சூலானாம் அக்ரே சரித்துமிச்சசே. ராமஸ்ய சத்ருஷீம் பாரியாம்
योऽधिगन्तुं त्वमिच्छसि दंष्ट्रे विषं महाघोरम् अङ्गुल्यतुदसे भृशम् அயோமுகானாம் இரும்பு கூருள்ள சூலானாம் சூலங்களின் அக்ரே சரித்தும் நுனியில் நடக்க இச்சசி நினைக்கின்றனை மகாகோரம் மிக கொடிய தம்ஸ்ரீ விஷம் சர்ப்பத்தின் எரிக்கும் விஷத்தை அங்குல்யா விரலால் புருஷம் பிடிவாதமாய் துதசே கிளறுகின்றனை யஹா த்வம் அந்த நீ ராமஸ்ய ஸ்ரீராமருக்கு சத்ருஷீம் பாரியாம் ஏற்ற மனைவியை அதிகந்தும் அடைய இச்சசி நினைக்கின்றனை இரும்பு கூருள்ள சூலங்களின் நுனியில் நடக்க நினைக்கின்றனை மிக கொடிய சர்ப்பத்தின் எரிக்கும் விஷத்தை விரலால் பிடிவாதமாய் கிளறுகின்றனை அந்த நீ ஸ்ரீராமருக்கு ஏற்ற மனைவியை அடைய நினைக்கின்றனை यदन्तरं सिंहासृगालयोर्वणे यदन्तरं स्यन्दिने का समुद्रयोः सुराघ्र्यसौवीरकायोर्ददन्तरं तदन्तरं वै तव राघवस्य च வனே காட்டில் வசிக்கும் சிம்ஹ ஸ்ருகாலயோஹோ சிங்கத்திற்கும் நரிக்கும் யதந்தரம் எவ்வளவு ஏற்றத்தாழ்வோ ஸ்யந்தினிகா சமுத்திரயோஹோ சாக்கடைக்கும் சமுத்திரத்திற்கும் யதந்தரம் எவ்வளவு ஏற்றத்தாழ்வோ சுராக்ரிய சௌவீரகயோஹோ அமிர்தத்திற்கும் காடிக்கும் யதந்தரம் எவ்வளவு ஏற்றத்தாழ்வோ தத்வை அதே அந்தரம் ஏற்றத்தாழ்வு ராகவஸ்ய ஸ்ரீராமருக்கும் தவச்ச உனக்கும் காட்டில் வசிக்கும் சிங்கத்திற்கும் நரிக்கும் எவ்வளவு ஏற்றத்தாழ்வோ சாக்கடைக்கும் சமுத்திரத்திற்கும் எவ்வளவு ஏற்றத்தாழ்வோ அமிர்தத்திற்கும் காடிக்கும் எவ்வளவு ஏற்றத்தாழ்வோ அதே ஏற்றத்தாழ்வு ஸ்ரீராமருக்கும் உனக்கும் யதந்தரம் காஞ்சன சீசலோகையோர் யதந்தரம் சந்தன வாரி பங்கயோः யதந்தரம் ஹரித விடாலயோர்வணே ததந்தரம் தாசரதேஸ்தவைவ ச காஞ்சன சீசலோகயோகோ பொன் ஈயம் என்னும் இரண்டு உலோகங்களுக்கும் யதந்தரம் எவ்வளவு ஏற்றத்தாழ்வோ சந்தன வாரி பங்கயோகோ சந்தனத்திற்கும் சேற்றிற்கும் யதந்தரம் எவ்வளவு ஏற்றத்தாழ்வோ வனே காட்டில் வசிக்கும் ஹரித விடாலயோகோ யானைக்கும் பூனைக்கும் யதந்தரம் எவ்வளவு ஏற்றத்தாழ்வு தத்யேவ அதே அந்தரம் ஏற்றத்தாழ்வு தசரதே ஸ்ரீராமருக்கும் தவச்ச உனக்கும் பொன் ஈயம் என்னும் இரண்டு உலோகங்களுக்கும் எவ்வளவு ஏற்றத்தாழ்வோ சந்தனத்திற்கும் சேற்றிற்கும் எவ்வளவு ஏற்றத்தாழ்வோ காட்டில் வசிக்கும் யானைக்கும் பூனைக்கும் எவ்வளவு ஏற்றத்தாழ்வோ அதே ஏற்றத்தாழ்வு ஸ்ரீராமருக்கும் உனக்கும் யதந்தரம் வாயச வைனதேயோர் யதந்தரம் மத்குமயூரயோரவே யதந்தரம் சாரச க்ருத்ரயோர்வணே ததந்தரம் தாசரதேஸ்தவைவ ச வாயச வைனதேயோஹோ காக்கைக்கும் கருடனுக்கும் யதந்தரம் எவ்வளவு வித்தியாசமோ
குமயூரயோஹோ அப்பி நீர்க்கோழிக்கும் மயிலுக்கும் யதந்தரம் எவ்வளவு வித்தியாசமோ வனே காட்டிலிருக்கும் சாரச குருத்ரயோஹோ அன்னப்பறவைக்கும் கழுகுக்கும் யதந்தரம் எவ்வளவு வித்தியாசமோ தத்யேவ அதே அந்தரம் வித்தியாசம் தசரதே ஸ்ரீராமருக்கும் தவச்ச உனக்கும் காக்கைக்கும் கருடனுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ நீர்க்கோழிக்கும் மயிலுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ காட்டிலிருக்கும் அன்னப்பறவைக்கும் கழுகுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அதே வித்தியாசம் ஸ்ரீராமருக்கும் உனக்கும். தஸ்மின் சஹஸ்ராக்ஷ சமப்ரபாவே ராமே ஸ்திதே கார்முக பாணபாணோ ஹ்ருதாபி தேஹம் ந ஜராம் கமிஷ்யே வஜ்ரம் யதா மக்ஷிகயா வகீர்ணம். தஸ்மின் அந்த சஹஸ்ராக்ஷ சமப்பிரபாவே இந்திரனை நிகர்த்த ஆற்றலுடைய ராமே ஸ்ரீராமர் கார்முக பாணபாணோ கோதண்ட பாணியாய் ஸ்திதே இருக்கையில் அகம் நான் ஹ்ருதாபி அபகரிக்கப்பட்டவளாக ஆயினும் மக்ஷிகையாயினால் அவகீர்ணம் நக்கப்பட்ட வஜ்ரம் யதா நீரோட்டமுள்ள வைரம் போல தே உன்னால் ஜராம் கட்பின் குறைவை ந கமிஷ்யே அடைய மாட்டேன். அந்த இந்திரனை நிகர்த்த ஆற்றலுடைய ஸ்ரீராமர் கோதண்டபாணியாயிருக்கையில் நான் அபகரிக்கப்பட்டவளாக ஆயினும் ஈனால் நக்கப்பட்ட நீரோட்டமுள்ள வைரம் போல உன்னால் கற்பின் குறைவை அடைய மாட்டேன். இதீவ தத்வாக்யம் முதுஷ்டபாவா சுத்ருஷ்டமுக்த்வா ரஜனீச்சரம் தம் காத்ரப்ரகம்ப வ்யதிதா பபூவ ஆதோத்ததா சா கதலீவ தன்வி. அதுஷ்டபாவா நிஷ்களங்க நினைவுற்றவளும் தன்வி மெல்லிய மேனியாளுமாகிய சா அவள் ரஜனீச்சரம் திருடனாகிய தம் அவனை பார்த்து தத்வாக்கியம் அவன் சொல்லுக்கு இதி இவ மேற்கண்டவாறு சுத்ருஷ்டம் திருடமாக உக்த்வா பதில் கூறிவிட்டு வாத்தோத்ததா பெரும் காற்றால் அசைக்கப்பட்ட கதலி இவ வாழை போல் காத்திர பிரகம்ப வியதிதா உடல் நடுங்கி உள்ளம் குழம்பியவளாய் பபுவ ஆயினள். நிஷ்களங்க நினைவுற்றவளும் மெல்லிய மேனியாளுமாகிய அவள் திருடனாகிய அவனை பார்த்து அவன் சொல்லுக்கு மேற்கண்டவாறு திருடமாக பதில் கூறிவிட்டு பெரும் காற்றால் அசைக்கப்பட்ட வாழை போல் உடல் நடுங்கி உள்ளம் குழம்பியவளாய் ஆயினள். தாம் வேபமானாமுபலக்ஷ்ய சீதாம் ச ராவணோ மிருத்யோ சமப்ரபாவா குலம் பலம் நாம ச கர்ம ச ஸ்வம் சமாச்சக்ஷே பயகாரணார்த்தம். சஹ அந்த மிருத்யு சமபிரபாவா யமனுக்கு ஒப்பான குணமுடைய ராவணன் தாம் சீதாம் அந்த சீதா தேவியை வேப்பமானாம் நடுங்குபவளாய் உபலக்ஷ்ய கவனித்து பய காரணார்த்தம் அதிக பயமுறுத்த ஸ்வம் குலம் தனது குலத்தையும் பலம் பலத்தையும் நாமச்ச பெயரையும் கர்மச்ச செயலையும் சமாச்ச சக்ஷே பின்வருமாறு நன்கு சொல்ல துணிந்தான்.
அந்த யமனுக்கு ஒப்பான குணமுடைய ராவணன் அந்த சீதா தேவியை நடுங்குபவளாய் கவனித்து அதிக பயமுறுத்த தனது குலத்தையும் பலத்தையும் பெயரையும் செயலையும் பின்வருமாறு நன்கு சொல்லத் துணிந்தான். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये आरण्यकाण्डे 47 सर्गः।